ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்களோட ஃபோனை தெரியாமல் நாங்கள் வேறு ஒரு ஆளுக்கிட்ட கொடுக்கக்குள்ள எங்களோட வாட்ஸ்அப்புக்கு ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னு சொன்னால், அவர் நோட்டிஃபிகேஷன் பேனலில் ஸ்வைப் பண்ணுறது மூலமாக என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறதோட அதிலே வச்சு ரிப்ளையும் பண்ணிக்கொள்ளலாம். சில பேர் ஏடாகூடமாக ஏதாவது அனுப்பிவிட்டு நம்மளுக்கு நிறைய பிரச்சனையும் ஏற்படுத்தி விட்ருவாங்க. அதால் எங்களோட ஃபோனில் வாட்ஸ்அப்புக்கு வர மெசேஜ் மேலே நோட்டிஃபிகேஷன் பேனலில் தெரியாமல் எப்படி நாங்கள் ஹைட் பண்ணுறோன்னு சொல்லி தான் இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். கணக்காக கதைக்காமல் வீடியோக்குள்ளே போவோம். இதுக்காக நாங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இதை நாங்கள் நார்மலாக சின்ன ஒரு செட்டிங் கொண்டு செய்கிறத்தின் மூலமாகவே செய்து கொள்ளலாம். இதுக்கு நாங்கள் முதலாவதாக என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், வாட்ஸ்அப்பில் மேலே பார்த்தோம்னு சொன்னால் 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டுக்கு நாங்கள் மேலே கொடுக்கணும். இது 3 டாட்டுக்கு நான் கொடுத்தோம்னு சொன்னால் கீழே செட்டிங்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த செட்டிங்ஸ்ன்றது கொடுத்து அக்கௌண்ட்ன்றதுக்குள்ளே போகணும். அக்கௌண்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் ப்ரைவசி, செக்யூரிட்டி, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு இருக்குது. இதில் நாங்கள் ப்ரைவசிக்கு கொடுத்தோம்னு சொன்னால், ப்ரைவசியில் கீழே நல்லா நாங்கள் ஸ்வைப் பண்ணி கொண்டே போனோம்னு சொன்னால் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்குன்னு சொல்லியிருக்கு. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாக் டிசேபிளில் இருக்கும். இதை நாங்கள் எனேபிள் பண்ணி விடணும். நாங்கள் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை எனேபிள் பண்ணோம்னு சொன்னால் எங்களோட ஃபிங்கரை வைக்க சொல்லி கேட்கும். நாங்கள் ஒரு சில வச்சோம்னு சொன்னால் எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் டிஃபால்ட்டாக ஆஃப்டர் 1 மினிட்னு சொல்லியிருக்கோம். அதை நாங்கள் இமீடியட்லி இடத்துக்கு மாற்றிட்டு அதில் கீழே பார்த்தோம்னா ஷோ கண்டென்ட் இன் நோட்டிஃபிகேஷன்ஸ்ன்னு சொல்லி வரும். அதை ஆஃப் பண்ணி விட்டோம்னு சொன்னால் சரி. இனி எங்களோட வாட்ஸ்அப்புக்கு என்ன மெசேஜ் வந்தாலும் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்துருக்குன்னு சொல்லி தான் காட்டுமே தவிர என்ன மெசேஜ்ன்னு சொல்லி காட்டாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.